இது கொடுக்க மனசு வராதா? சும்மா கொடுக்கணா இந்த சொத்தையில எடுத்துக்க. தமிழ்நாட்டுக்கு நடத்த போற நீ எடுத்துக்க. குடு பணத்தமோட நீ வச்சுக்க. ஏன் செய்ய மாட்டேங்கிற? சத்தியமா சொல்றேன், மனசாட்சியோட சொல்றேன், பிஏசிஎல் நிறுவனம் ஒண்ணு இருந்ததே ஸ்டாலினுக்கு தெரியாது. தெரியாது, உண்மையா? ஆனா தமிழ்நாட்டில் புதுசா மது ஆலை திறந்தா தெரிஞ்சிருக்கு, திறந்தா கிரசர் இருந்தா தெரிஞ்சிருக்கு, கல்குவாரி மணல் குவாரி இருந்தா தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வருமானம் தான் குடும்பத்துக்கு. மற்ற எக்கோலமா போறேன். நமக்கு எந்த ஆட்சி வந்தாலும் நமக்கு சாபக்கேடு தான். 1000 பேர் பாருங்க, எவ்வளவு பாவம் முகத்தையெல்லாம் பார்க்கறதுக்கு. கன்னியாகுமரியிலிருந்து வராங்க, திருநெல்வேலியிலிருந்து வராங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க. மனசாட்சி வேண்டாம் உங்களுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு உளவுத்துறை மூலம் ரிப்போர்ட்டே வராதா? பார்க்கவே மாட்டீங்களா? என்னன்னு சொல்றீங்களே, நான் சாலையில் செல்கிறேன், நான் செய்த பணிகளை பார்த்தீங்களே அப்பா என்று பிள்ளைகள் அழைக்குது. நீங்களே ராஜரத்னத்திலிருந்து திருவோணத்துக்கு வந்திருக்கேன், அது தெரிய மாட்டேங்குது. அப்பான்டாங்களா? அப்பனுடைய கடமை என்ன? பிள்ளைகளை காப்பாற்றுவதானே. எனக்கு முதல்வர் மீதோ பிரைம் மினிஸ்டர் மேல எந்த வருத்தம் கிடையாது. எங்க ஆதங்கம் உங்களுடைய உள்ள குமரலை வெளிப்படுத்துகிறேன், உங்களில் ஒருவனாக. அதுதான் எங்களுக்கு தேவை. இப்ப அதுக்காகத்தான் பாருங்க, ஒரு மனசாட்சின்னு பெருமை சொல்ல, நாட்டை நம்ம ஓட்டையெல்லாம் பெற்றுக்கிட்டு நமக்கு பணி செய்யணும், நம்ம முன்னேற்றத்துக்கு பாடுபடுத்த ஒரு முதலமைச்சர் அரசாங்கம். இப்ப அவங்க சரியா இருந்தா இன்னாரும் ஒரு அமைச்சரங்க அனுப்பி, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, காலையில் கட்டணம் என்ன சொல்லணும், ஐயா முதலமைச்சர் ஐயா மனு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு, உங்க மனு பரிசீலித்ததுனால என்னன்னு சொல்றோம், போகணும்னு சொல்ல கலந்து போயிட்டு போக மாட்டோமா? போக மாட்டோமா சொல்லுங்க? செய்யறோம்ல. ஆனா இங்க நடக்கிற போராட்டத்தை காத்தால 11:30 மணிக்கு ஏதோ ஒரு டிவியில போடுறேன். அதை பார்த்துட்டு இந்த டிவியில் அமையான வழக்கறிஞர் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சனால ஏமுகத்தை பார்த்துட்டு இது ஏதோ வச்சு இங்க போராட்டம் நடத்துறாரு அப்படின்னு அந்த டீட்டெயில பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போடுறாங்க. உங்க மக்களுக்கு நாங்களும் உறுதியாக இருப்போம், நீங்க மட்டுமல்ல, நாங்கள் மாலை வந்து உண்ணாவிரத போராட்டத்தை முடிக்கும் சொன்னாலே மனசாட்சிக்கு சொந்தக்காரன், மாட்டுக்கு சொந்தக்காரன், பாராட்டுகிறேன். உங்களுக்கு அது வேண்டாமா? அவங்க நம்ம செய்திகள் அவசியம் இல்லையே. அவங்க வீட்டு ஓட்டு வாங்குறாங்களா? ஒடியாராங்களா? அவங்க ஒரு டிவியை பார்த்துட்டு ஒடியாரப்ப உனக்கு எத்தனை அதிகாரி ரிப்போர்ட் போயிட்டு, ஏன் ஒரு அமைச்சர் எடுத்து பேச என்ன நோக்காடு? ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? கவலை இல்லை. எலெக்ஷன் அப்ப கொண்டு 1000 கொடுத்தா ஓட்டு போட்டு போற மாட்டுக்கு ஆடு மாடு கூட்டம் தான் நினைச்சுட்டாங்க நம்மள. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கணும். நம்ம காலையிலே நான் சொன்னேன், 1 கோடி பேர் 10,000 கோடி பணம் போட்டிருக்கோம். திருவாரூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, இந்த 4 மாவட்டத்தில் வந்து 40,000 பேர் வந்திருக்காங்க. ஜல்லிக்கட்டு போற இடத்துல ஒரு 4 பசங்க தான் போறேன். 4 பசங்க தான் மெரினா பீச்சில் போய் சுத்திக்கிட்டு இருக்காங்க. 4 40 ஆச்சு, 40 400 ஆச்சு, 400 4000, 4 லட்சம் ஆச்சு. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? இங்க வந்து காளைகளை அவுத்து விடுவது தவறு சொன்னால. அப்புறம் எப்படி தீர்ப்பு எழுதி மாற்றி எழுதுனா? மக்கள் எழுச்சிக்கு கிடைத்த பெட்டி. அதுக்குத்தான் சொன்னேன், இதுவரைக்கும் பலகட்ட போராட்டம் நடத்திவிட்டோம், இனி நாம் நடத்த போவது புரட்சி, போராட்டம் அல்ல. அதுக்கு தயாராக அடுத்த கட்டம் நடத்தினால் புரட்சி லட்சக்கணக்கானோர் திரள வேண்டும். ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்க வேண்டும் தமிழகத்தில். அப்பதான் முதல்வருக்கு தெரியும். அதுக்குத்தான் முதல் கட்டமா இதை முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து சொல்றோம். அந்தந்த மாவட்டத்தில் நாம் எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு மனு கொடுத்த கலெக்டர் மூலம் எழுச்சியா கோயம்புத்தூர்ல 2000 பேர் சண்முகடி இலக்கா தலைமையில் போய் கொடுத்தாங்க. பெருமையா இருந்துச்சு. அது மாதிரி ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியிலும் இந்த சூடு சொரணை இல்லாத மக்கள் பிரதிநிதி இருக்காங்க பாரு, மாண்புமிகு யாரு பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். ஏன்னா அவங்க ஓட்டு வாங்குவாங்க, மறுபடியும் அடுத்த வீடு 5 வருஷம் கழிச்சு வருவாங்க, அதுக்குள்ள வரமாட்டாங்க. அதனால எப்பா பிஏசிஎல் ஒன்று இருந்தது, இன்னாரு ஆரம்பிச்சாங்க, நாங்களா பணம் போட்ட கதையை சொல்லி கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு மனித சங்கிலி நிறுத்தி எங்க